இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை சத்திய உதடு. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுது, சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும், பொய்னாவோ ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்கும். அதாவது உண்மைக்கு எப்பொழுதும் ஆயுள் அதிகமாக இருக்கிறது. அதைத்தான் இந்த வசனம் சொல்லுது. சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும், பொய்னாவோ ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்கும். ஆனால் உண்மையில் எங்களுடைய வாழ்க்கையில பொய்கள் தான் உயர்ந்திருக்கும். பொய்யான சாட்சிகள் தான் எப்பொழுதும் ஜெயிப்பது போல இருக்கும். ஆனாலும் இறுதியாக ஜெயிக்கிறது உண்மையாக மாத்திரம்தான் இருக்கும். தேவன் அழைத்தவர், அவர் உண்மை உள்ளவர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அவருடைய வாக்குகள் சத்திய வாக்குகளாக இருக்கிறது. தேவன் சொல்லியிருக்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று. அப்படி தேவன் சத்தியமுடையவராய் இருக்கிறார். அவருடைய வார்த்தைகளும் அப்படி காணப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது அந்த சத்திய வார்த்தைகளும் சத்தியமாகிய தேவனும் என்றைக்கும் நிலைத்திருப்பார்கள். பொய்களுக்கு ஆயுள் குறைவாகவே காணப்படும். ஆகையால உண்மையுள்ள தேவனை பற்றி கொண்டு அவருக்கு உண்மையுள்ளவர்களாக இருப்போமாக இருந்தால் நாங்கள் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். Have a nice day.